இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேப்பர் குப்பை நெறைய குப்பையோட சேர்த்து இதையும் ஒரு குப்பையா போட போனாங்க. இது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப நாளா ஒர்க் ஆகுறதில்ல. சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குடுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் இத எப்படியாவது ரெடி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இத வாங்கிட்டு வந்துட்டேன். இத வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததுல இதுல சுத்தமா அவுட்புட்டே கிடையாது. சுத்தமா ஒர்க் ஆகல. இதுல மெயினா எங்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இத கழட்டுனோம்னா இது உள்ளக்க வந்து சின்னதா ஒரு ஐஸு, அப்புறமா ஒரு கெப்பாசிட்டர் குடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். இதுல இருக்கிற அந்த குட்டி மதர் போர்ட்ல மெயின் பவர் லைன் வந்து சால்டரிங் விட்டுருக்கிறத நம்மளால நல்லா பார்க்க முடியும். நான் அத வந்து மறுபடியும் அத ரீசால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ முன்ன இருந்ததோட இப்போ சால்டரிங் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. இது போல பண்ணியிருக்கிறேன். இப்ப இது மேல இன்னும் இது வந்து நல்லா டைட்டா இருக்கிறதுக்காக நான் வந்து சுத்தி அந்த இன்சுலேஷன் டேப் வந்து அடிச்சுக்கிறேன். அடிச்சதுக்கு அப்புறமா டப்பால நம்ம எப்படி கழட்டணுமோ அதே போலவே டப்பா போட்டு லாக் பண்ணியாச்சு. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லைட்ல எங்கேயாவது கனெக்ஷன் விட்டுருக்குதா அப்படின்னு ஒரு ஒரு லைட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடைசியா எனக்கு வந்து ஒரே ஒரு லைட் மட்டும் கண்ல பட்டுச்சு. அதுல வந்து ஒரு வயர் விட்டுருக்கிறத நம்மளால நல்லா பார்க்க முடியும். இந்த மாரி லைட்ல உள்ள வயர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சால்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துக்கு அத மாத்தும்போது, அந்த வயர்ல உள்ள சால்டரிங் கட் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. சால்டரிங் கட் ஆன எல்இடிய மட்டும் தனியா கழட்டி எடுத்துட்டேன். அதுல வயர் கட் ஆன பகுதிய மட்டும் ஓரளவுக்கு வயர் கட்டர வச்சு நல்லா பார்த்து பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த சால்டரிங் கட் ஆன அந்த கம்பிய மட்டும் லைட்டா டெஸ்டர்ல நிமித்தி விட்டுக்கிட்டேன். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்து இதுல தான் சால்டரிங் பண்ண போறோம். சால்டரிங் கட் ஆன வயரையும் லைட்டா சால்டரிங் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வயர வந்து நம்ம எந்த எல்இடி எடுத்தோமோ, அதோட நெகட்டிவ்ல வச்சு இத நான் சால்டரிங் பண்ணி இது போல எடுத்துக்கிட்டேன். இது இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்ப வச்சு எந்த அளவுக்கு டேப் அடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டேப் அடிச்சுக்கிறேன். இப்படி பண்றதுனால இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கும். இப்ப நான் வந்து பல்ப வந்து எப்படி கழட்டினேனோ அதே போலவே மாட்டிட்டேன். ஃபைனலா இதோட அவுட்புட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது போல ரிப்பேர் ஆன சீரியல் லைட் செட் எல்லாமே நீங்களும் ரிப்பேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கற்போம், கற்பிப்போம்.